மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சென்னிமலை லீலாவதி அம்மா அவர்கள் 24 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். சென்னிமலை மனவளக்கலை மன்றத்தில் புரோகிராம் ஆபீசராகவும் விஷன் ஜாயிண்ட் செக்ரட்டரியாகவும் தொண்டாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். மேலப்பாளையம் என்ற பகுதியில் 10 வருடங்களுக்கு மேலாக தவ மையம் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆழியாறு, மலேசியா, ஸ்ரீலங்கா நாடுகளில் விண்ணலை வழியாக தவம் சிந்தனை உரைகளை வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய பல சிறப்புகளை உடைய அம்மா அவர்களை மனித பிறவியும் மனவளக்கலையும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான நல்ல நேரத்திலே WCSயும் ஐடி ஆழியாறு இயக்குநரகமும் இணைந்து நடத்தும் இணையதள இந்த சிறப்பு நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள தவ அன்பர்கள் அனைவருக்கும், இதற்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐடி நிறுவனத்தார் இயக்குனர்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான நேரத்திலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சிந்தனையாக மனித பிறவியும் மனவளக்கலையும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். என்னுள்ளிருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை இன்னும் இன்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஒற்றல் எல்லாம் தாள் என் தலை. வாழ்க வளமுடன். என்னை இவ்வுலகிற்கு கொடுத்த என் தாய் தந்தையை வணங்கி, என் உடலுக்கு அறிவு கொடுத்து ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி, இந்த இனிமையான நல்ல நாளிலே நல்ல நிகழ்விலே மனித பிறவியும் மனவளக்கலையும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். மனித பிறவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்மெல்லாம் மனித பிறவியா பிறந்ததுக்கு எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும் இல்லைங்களா? மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு வந்ததற்கு காரணம் என்ன? மனித பிறவியின் நோக்கம் என்ன? மனித பிறப்பு அப்படிங்கிறது எப்படி கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறத மனவளக்கலை தாங்க ரொம்ப சிறப்பா அழகா எடுத்து சொல்லி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மனிதன் அப்படிங்கிறவங்க மனம் பிளஸ் இதம் அப்படின்னு சொல்றோம். மனதை இதமாக வைத்து ஒரு தெய்வ குணத்தோடு வாழ வேண்டிய ஒரு அற்புத நிகழ்வு, ஒரு நல்ல ஒரு தன்மையோட வாழ்றதுக்கான வழியை கொடுக்கறது தாங்க இந்த மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கம். ஆனா மனிதன் பிறந்திருக்கிறோம், மனிதன் அப்படிங்கிறவங்க பிறந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். லட்சக்கணக்கான வருடங்கள் ஆயிருச்சு இந்த மனித பிறவி தோன்றி. ஆனா இன்னைக்கும் முழுமை அப்படிங்கிறது இருக்குதா? ஒரு அன்பு அப்படிங்கிறது இருக்குதா? ஒரு தெய்வீக குணம் மனிதரிடத்தில் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மனவளக்கலை தான் அதற்கு உண்மையை தேடுகின்ற ஒரு தத்துவத்தை, ஒரு நிகழ்வை நமக்கு அழகாக கொடுத்திருக்குதுன்னு சொல்லலாம். மனிதன் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும், மனிதனுடைய தன்மை என்ன, மனிதனுடைய தரம் என்ன அப்படிங்கிறத மனவளக்கலை நமக்கு மிக அற்புதமா சொல்லியிருக்கு. மனவளக்கலை சொல்றதுக்கு முன்னாடியேங்க நமக்கு மாணிக்க வாசகராகட்டும், பல ஞானிகள் எவ்வளவு அழகா நமக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமா யான் எனது அவரவர் கூட்டத்துக்கு வானாகி நின்றாகி சொல்லியிருக்கு. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி
பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசராய் முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் எல்லா இந்த எல்லாமே நினைச்சு இந்த தாவர சங்கமத்திற்குள்ளே இந்த பிறந்து இழைத்தேனே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இந்த மனிதன் பிறப்பு அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. என்னமோ இறைவன் 2 பொம்மைகள் படைத்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மை படைத்தன தாம் விளையாட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சாங்க, ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கை அப்படியே வாழ்க்கையினுடைய தத்துவம் என்னவா இருக்குதுங்க? இன்னைக்கு நம்ம எல்லாம் வாழ்கின்ற தத்துவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், திருமண வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, 2 குழந்தைகளை பெத்துக்கிட்டோம், அதுகளுக்கும் அதே மாதிரி வளர்த்தணும், கல்வியை கொடுத்தோம், அதுங்கள பருவ வயதுல திருமணத்தை பண்ணி வச்சோம், பேரன் பேத்தி கொள்ளு பேரன் பார்த்தோம், சம்பாரிச்சோம், அனுபவிச்சோம், ஒரு நாள்ல போய் சேர்ந்துட்டோம். இப்படித்தானே நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே போயிட்டு இருக்குது. நம்முடைய மூலம் என்ன, முடிவு என்ன அப்படிங்கிறத சிந்திக்க கொடுத்தது மனவளக்கலை. நீ எங்கிருந்து வந்திருக்கிற, உன்னுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்க போய் தேடுறோங்க? கடவுள்கிட்ட போய் தேடுவோம். கடவுளே, எனக்கு நான் யாரு, எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்த, எதுக்காக நான் வாழுறேன், என்னுடைய வாழ்க்கையினா இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா நீ ஒரு வழியில கொண்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட தான் போய் புலம்புற மாதிரி இருக்கும். ஆனா மனவளக்கலையில மகரிஷி என்ன கொடுக்குறாருங்க? முதல்ல கடந்து உள்ள போய்ப்பார். கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளை பார்க்கணும் அப்படின்னா கடந்து உள்ள போங்க. நம்மை பற்றிய ஒரு சிந்தனை, நம்ம யாரு, எங்க என்னவா இருந்தோம், எப்படி பிறப்படுத்திருக்கிறோம், இந்த பிறவியினுடைய உண்மை என்ன, உயர்வு என்ன அப்படிங்கிறத எவ்வளவு அழகாக மனவளக்கலை எடுத்து கொடுத்துட்டு இருக்குது. இந்த இறைவெளி, சுத்தவெளி, நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இறையினுடைய தன்மையை உணர்த்தியது வேதாத்திரி மனவளக்கலை. இந்த சுத்த வெளியே மெய்ப்பொருளே இறை துகள்களாகி பரமணுக்களாகி பஞ்சபூதங்களாகி விண்ணாகி ஒவ்வொரு உயிரின கோள்களாகி, அந்த கோள்கள்ல ஒரு சூரிய குடும்பம்னு ஒண்ணு இருக்குது. அந்த சூரிய குடும்பத்துக்குள்ள ஒரு 3ஆவதா சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி, இந்த பூமியில ஓரறிவிலிருந்து 6ஆவது அறிவாக பயணம் பண்ணி இன்னைக்கு தன்னையே உணரக்கூடிய சக்தியாக 6ஆவது அறிவு பெற்ற ஒரு முழுமை உணர்வு உடைய ஒரு மனிதனாக பிரசவித்திருக்கிறோம். அப்படின்னா இதற்கு எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆயிருக்கு, எத்தனை ஆண்டு கோடி வருடங்களை கடந்து வந்திருக்கும். சொல்றாங்க இல்லையா, முன்னாடி 7 பிறவி, பின்னாடி 7 பிறவி, முற்பிறவி, பிற்பிறவி, இந்த பிறவியை நினைச்சு பாருங்களேன். இந்த பிறவியில யாருடைய நிகழ்வுகள், எத்தனை கோடி மனிதர்களுடைய, எத்தனை கோடி துகள்களினுடைய இயக்கம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சொல்றோம் இல்லைங்களா, எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் சஞ்சித கர்ம வினை, முன்னோர்கள் செய்த வினை வித்திலே இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம். சுவாமிஜி அழகா கொடுத்திருப்பாங்க. வினைப்பதிவே தேகம் கண்டாய், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்பே எனை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன்னு சொல்லி, இந்த வினைப்பதிவை போக்குறதுக்குதான் மனித பிறவி அப்படின்னே வந்திருக்குது. இந்த பிறவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த எப்படி வந்தோம் அப்படிங்கறத நினைச்சே பாக்குறது இல்ல. என்ன பண்றோங்க, ஒரு காலத்துல நம்மளும் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சு அமைதி பேரின்பம் அப்படிங்கிற நிலையை எட்டாமையே மனிதனுடைய வாழ்க்கை மறைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்ப தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும், தன்னுடைய மூலத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடி தியானம் பண்ண சொல்றாங்க. தியானிச்சுப்ப
உன்னை நீயே அறிந்து கொள், உன்னை நீயே தெரிஞ்சுக்கோ. அதற்கு மனவளக்கலை ஒரு படிக்கட்டுகளாக இருக்கும். அப்போ நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு முன்னாடி இருந்ததுக்கெல்லாம் போய் பார்த்தா தானே நான் இப்படி எல்லாம் இருந்து இந்த மாதிரி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். நமக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தா நம்மளுடைய அம்மா அப்பா தான் கண்ணுக்கு தெரிவாங்க. அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி, இப்படி 7 ஜென்மத்தினுடைய இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 7ன்னு பாத்தீங்கன்னா இந்த 148 பேர்த்தினுடைய பதிவுகளை கொண்ட ஒரு பெட்டகமா தான் ஒரு மனிதனை உருவாக்க பார்க்க முடியும். அதையும் தாண்டி இந்த குணநலங்கள் என்ன, என்கிட்ட ஒரு கண் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், என்னுடைய பேச்சு, குரல், உருவம், தோற்றம் எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் இதுக்குள்ள பதிய வச்சுதானே உள்ள அனுப்பிச்சிருக்குதுங்க இந்த இறைநிலை. அப்ப இந்த இறைநிலையினுடைய உண்மையை இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்த்தோம் அப்படின்னா, விலங்குகளாக, பறவைகளாக, புல்லாக, பூடாக, அதுக்கு முன்னாடி விண்ணாகி, மண்ணாகி, விண்ணாகி, ஒளியாகி மிருகங்களாக, மாணிக்கவாசகர் எவ்வளவு அழகா எழுதி இருக்கிறாரு பாருங்க. இதையெல்லாம் உணர்ந்த ஞானிகள் நம்மளாம் இன்னைக்கு எழுதி வச்சுட்டு போனதை படிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றதுங்க, அதை மனப்பாடம் பண்றோம். எனக்கு இது வரிசையா இந்த வார்த்தைகள் கரெக்டா வருமா அப்படின்னு மனப்பாடம் பண்றோம். ஆனா ஞானியர்கள் என்ன பண்ணாங்க, உணர்ந்தார்கள், அதுவாகவே மாறினாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது இறையினுடைய தன்மை, இறையினுடைய சக்தி, இப்படியெல்லாம் ஒவ்வொரு உருவத்திற்குள்ளேயும் ஊடுருவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து எழுதிய பாடல்கள் தானே அதெல்லாம். அப்ப மூலமாக என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லாத ஒரு மெய்ப்பொருள், ஒரு சுத்தவெளி தானே தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது, அழுத்திக் கொள்கிறது. அந்த அழுத்தத்தின் காரணமாக நொறுங்கிய துகள்கள் எல்லாம் ஒன்று கூடி சுழலுகின்ற தன்மை எடுக்கிறது. இந்த காந்த சுழற்சி, காந்தமே கந்தனாக வடிவெடுத்த கதையெல்லாம் எவ்வளவு எவ்வளவு புராணங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அந்த துகள்கள் ஒன்று சேர்ந்து கோள்களாக, பஞ்சபூதங்களாக, விண்ணிலிருந்து காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக, இந்த பௌதீக தன்மைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கூடுகின்ற பொழுது, சரி விகித தன்மையிலே கூடுகின்ற பொழுது உயிரின தோற்றம் என்று ஒன்று உருவாகிறது. இந்த தோற்ற ரகசியங்களை எல்லாம் எவ்வளவு முன்னாடி வந்தவங்க எல்லாம் அழகா சொல்லி கொடுத்தாங்க, அழகா எடுத்து காட்டிட்டு போயிருந்தாங்க. மாயாவாத தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை கொடுத்தாங்க. எல்லாமே ஒருவரால் உருவாக்கப்பட்டது. ஒரு கடவுளை கொடுத்து, கிருஷ்ண கடவுள், மாயாவாதம், இதெல்லாம் இவங்கள தோற்றி வச்சவங்க, ஒரு காலத்துல மறைஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயாவாத தத்துவம் இருந்து, திடீர் வெடிப்பு தத்துவம் இருந்து, வெடிச்சு செதறது, அணுக்கள் எல்லாம் அங்கங்க இருந்து ஒவ்வொன்றும் உருவாக்கிக்கிட்டு இருக்குது, கோள்களாக, நட்சத்திரங்களாக, விண்மீன்களாக அப்படின்னு கொடுத்தாங்க. அதை விட பார்த்து பரிணாம தத்துவம், அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிக் பேங் தியரி எடுத்து படிச்சோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அதிசயங்கள் அதுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா. ஞானிகள் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. விஞ்ஞானிகளும் சரி, ஞானிகளும் சரி, தன்னுடைய அறிவு ஆராய்ச்சியில இத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னையே உருக்கி உருக்கி உணர்த்து காட்டுனாங்க பாருங்க. பரிணாம தத்துவம் ஒவ்வொன்னுல இருந்து ஒவ்வொன்னு உருவாயிருக்கு. ஒரு செடியிலிருந்து புழுக்களாக, பூச்சிகளாக, பறவைகளாக, விலங்குகளாக, மனிதனாக உருவாகி இருக்கிறோம். இந்த புழுக்கள், பூச்சிகள், செடி, இது எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம முதல்ல இருந்த முன்னோர்கள் இருந்த காலத்துல இருந்த செடி கொடிகள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு புதுசா செடிகள் வந்திருக்கு. இந்த காலத்துக்கு தக்கவாறு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிலையும் மாற்றம் இருந்துட்டு இருக்கு. செடியினுடைய தன்மைகள் என்ன, ஒவ்வொன்னையும் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கு. அதைத்தான் எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் தல விருட்சம் அப்படிங்கிறதே ஒவ்வொரு கோயில்லையும் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு மரத்தினுடைய தன்மை, ஒரு தெய்வீகம் இருந்தது. அந்த இயற்கை அப்படிங்கிறதுங்க மிக அற்புதமானதாக, தெய்வீக தன்மை உடையதாக இருந்ததுனால ஒவ்வொன்னையும் வழிகாட்டுதல், எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஞானியர்கள் எல்லாருமே அதை எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க.
மரங்களினுடைய தன்மையை உணர்ந்தார்கள். இந்த மரத்திட்ட இந்த தலையை சாப்பிடுங்க, ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு முன்னாடி வந்தது இதுதானே அப்படிங்கிறத உணர்ந்து இதெல்லாம் ஒரு உணவாக நமக்குள்ள கொடுக்கப்பட்டது. தலை விருட்சமாக ஒவ்வொரு இடத்துலயும் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு மரத்தினுடைய இலைகள் தலைகள் அத்தனையும் நமக்கு என்னங்க ஒரு ஒரு வேதத்தை சொல்லி கொடுத்து. ஒரு செடி வாடுது, 2 நாள் அந்த செடியை பார்க்காம இருக்கிறீங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவாங்க, வந்ததும் கீழே அடியில வேருக்கு தண்ணி ஊத்துவோம். தண்ணி ஊத்துன ஒரு 5 செகண்ட்ல மேல இருக்கக்கூடிய தலை விரிஞ்சு நிற்கும். என்ன ஒரு அற்புதம் நடக்குது. வித்தின் செகண்ட்ல அதை உறிஞ்சி மேலே அனுப்பக்கூடிய சக்தி அந்த தாவரத்துக்கு இருக்கு. நம்முடைய மூளை செல்கள் கூட அப்படித்தானே, பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து குவிச்சு பிடிச்சு அது எல்லா இடத்துக்கும் கொண்டு போகக்கூடிய சக்தி இருக்குது பாத்தீங்களா. அப்போ அந்த செடிகளாகட்டும், அதுல இருந்து வரக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் எல்லாமே ஒன்றை விட ஒன்று அதிசயத்தக்கதாக இருக்கிறது. பறவைகளாகட்டும், பாம்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு காது கிடையாது, ஆனா செவிப்பறை உள்ள இருந்துச்சு பாருங்க. ஒரு சத்தம் கேட்டதுன்னா படான்னு திரும்ப பாருங்க. அதுக்கு ஒரு கோயிலே கட்டி வச்சாங்க அதை பார்த்து வணங்குறதுக்காக. ஒவ்வொரு பறவைகளுக்கும் பாத்தீங்கன்னா கழுகாகட்டும் மயில் ஆகட்டும், இப்படி நமக்கு முன்னாடி இருந்ததையெல்லாம் உணர்ந்தார்கள். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனமாக அதையெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்தது தானே மனிதன் அப்படிங்கிறது. மனிதன் எப்படி தோன்றி இருப்பான், ஒரு இனம் அப்படின்னு ஒண்ணு சேர்ந்ததுன்னா ஒன்றோடு ஒன்று மாமரத்தினுடைய விதைய போட்டீங்கன்னா மாமரத்தை தான் பார்க்க முடியும். அப்ப ஏதோ ஒரு சடுதி மாற்றம் அல்லவா நடந்திருக்கிறது. இந்த இனம் அப்படிங்கிறது தோன்றுவதற்கு, மனித பிறவி அப்படின்னு தோன்றுவதற்கு ஏதோ ஒரு சடுதி மாற்றம் தோன்றி இருக்கிறது அல்லவா. ஏதோ வேறு உயிரினங்களினுடைய சேர்க்கை அல்லவா. எவ்வளவு ஒரு அதிசயத்தக்கதாக இருக்கிறது. அப்ப முதல்ல தோன்றிய மனிதனுக்கு, முதல் தோன்றிய உயிரினத்திற்கு கருமையம் இருக்கிறது. அதுல களங்கம் இல்லாத கருமையமாகத்தான் இருந்திருக்கும். அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் இல்லையா. அப்ப முதல் மனிதனிலிருந்து இன்னைக்கு ஆதிகால மனிதன்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள். குகைகளை கொண்டு இளத்தலைகளை கட்டிக்கிட்டு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி வாழறோம், சொகுசு, ஆடம்பரம், நாகரீகம். அப்ப ஆதிகால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஒவ்வொன்றையும் எப்படி கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் மனிதனை ஒரு பயிரிடுறதுக்கு கூட, ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த மனிதனுடைய சிந்தனை ஆற்றல் எவ்வளவு அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. இத கொடுத்தா ஒரு நெல்லை மண்ணுக்குள்ள போட்டா அது 100 நெல்லாக கொண்டு வரக்கூடிய சக்தியை உணர்ந்தாங்க. இதையெல்லாம் அந்த காலம் வணங்குச்சுங்க. எல்லாம் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு மகான்களை, ஞானியர்களை தோற்றுவிச்சுக்கிட்டே இருந்தது இறைநிலை. எப்படி நல்லதை கொடுக்குதோ அதை போல ஞானியர்களையும் கொடுத்தது இந்த உலகம். இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம் பாருங்க, மனுஷனா பிறந்திருக்கிறோம் பாருங்க, எவ்வளவு ஒரு புண்ணியம் நமக்குள்ள இருந்திருக்கும். இந்த புண்ணிய காலத்துல நம்ம சிந்திக்க கூடியதை விட்டுட்டு நம்முடைய சிந்தனைகள்லாம் எங்க போயிட்டு இருக்குதுங்க. இன்றைய காலம் இன்னைக்கு மீடியோக்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு டிவி சேனல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகம் எங்க போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சாவே கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. மனவளக்கலை அப்படிங்கிறத இருக்குதுங்கிறது தெரியுது, எல்லா மனிதர்கள்கிட்டும் இருக்கிறதா அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருந்துட்டு இருக்குது. அதனாலதான் மனவளக்கலை ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு வீடுதோறும் மனவளக்கலை தேவையாக இருக்கிறது. அப்படி என்ன கொடுக்குறாங்க மனவளக்கலை? மகரிஷி தோன்றி இருக்கிறாரு. மகரிஷி இந்த நூற்றாண்டு தந்த மகான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒரு குருவை வணங்குறோம். சாமிஜி என்ன கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. அழகா சொல்ல முடியுமா? அந்த அற்புதத்தை, மகரிஷி கொடுத்த அற்புதத்தை நம்ம உணரணும். ஒவ்வொரு மனுஷங்களும் உணரணும். முதல்ல என்ன சொல்றாங்க, உடலை கவனி, உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன. முதல்ல சாமிஜி அவங்க சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அவ்வளவு ஒரு அற்புதம் மனசுக்குள்ள வந்திருக்குது பாருங்க.
நான் யாரு, பசினா என்ன, வறுமைனா என்ன, இந்த உலகம்னா என்ன, உயிர்னா என்ன, இதையெல்லாம் தேடக்கூடிய ஒரு ஞான உதயம் சாமிஜிக்கு கிடைச்சது பாருங்க. அந்த ஒரு சிந்தனை தானே இவ்வளவு ஒரு விருட்சத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்குதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு பிறவிகளை எல்லாம் கடந்து நம்ம ஒவ்வொரு பிறவிகளையும் இந்த இந்த நூற்றாண்டுல பல நூற்றாண்டுகள்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய தாத்தா பாட்டி, இவங்க எல்லாத்தையும் பார்த்து கடந்து கடந்து வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம பிறப்புக்கு அப்புறம், நம்மளுடைய இறப்புக்கு அப்புறம் இன்னும் பல கோடி ஜென்மங்களை உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கு இன்னைக்கே நம்ம என்ன வச்சிருக்கிறோங்க, சேர்த்து வச்சுட்டோம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து தானே உள்ள வச்சிட்டு இருக்கிறோங்க கருமையத்துல. அப்ப அந்த கருமையத்தை எல்லாம் தூய்மைப்படுத்துங்க, அந்த ஸ்டோரேஜ நல்லதா கொண்டு வாங்க, ஒரு நல்ல ஒரு அலைகளை கொடுங்க, நல்ல சிந்தனைகளை கொடுங்க, இந்த மக்களுக்கு உபயோகமா இருக்கிறதா கொண்டு போங்க அப்படின்னு கொடுக்கறது தானே இந்த மனவளக்கலை. இல்லைன்னா நம்ம மனவளக்கலைக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா அந்த மனிதருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது. ஆனா இன்னைக்கும் பல மனிதர்கள் நல்லதை கொடுக்கக்கூடிய குணங்கள் இருக்குது, இயற்கையாகவே அவங்க கிட்ட இருக்குது. இன்னைக்கு பல இடங்கள்ல கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க, பள்ளிக்கூடங்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க, கல்வி கூடங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே எதை கொண்டு போய் பாக்குதுங்க, எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கிறது, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இறைவனுடைய தன்மை. அந்த இறைவனுடைய தன்மைய சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவ நிலை இருக்குதா இன்னைக்கு? அப்ப அதைய யோசிச்சு பாக்குறோம் அப்படின்னா தான் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் மனவளக்கலை அப்படிங்கிறது மிக அத்தியாவசிய தேவையா போயிட்டு இருக்கு. பாக்குற இடமெல்லாம், சொல்ற இடமெல்லாம், உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்றது என்னங்க, தயவு செஞ்சு மன்றத்துக்கு வாங்க, பயிற்சி எடுத்துக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கத்துக்கிட்டத எப்படியாவது யார்ட்டையாவது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பெரும் நோக்கம் நம்ம கிட்ட வந்துருச்சு. ஏன் இத கத்துக்கிட்டத நம்மளும் கடைபிடிச்சுக்கிட்டு வர்றோம், நம்ம முழுமை அடைஞ்சிருக்கிறோம், மேன்மை அடைஞ்சிருக்கிறோம், இத 4 பேருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா மனவளக்கலை எவ்வளவு பொக்கிஷமானது, மனவளக்கலை மிக சிறப்பானது, அற்புதமானது, அதை தோற்றுவித்த ஆசான் மிக அற்புதமானது. இன்னைக்கு வேதங்களாகட்டும் எத்தனையோ கோடி மனிதர்களை பார்த்திருக்கிறோம். இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த உலகம் எத்தனையோ கோடி மனிதர்களை பார்த்திருக்கு. சொல்லுவாங்க, வடநாட்டு எலும்பு வந்த இடம் தெரியாது, தென்னாட்டு எலும்பு எந்த இடம் தெரியாது, ஆடி வரும் பேரலையில் அனைத்தும் ஒன்றே அப்படிங்கிற மாதிரி இந்த இறை என்னும் பேராட்டக்காரனுக்கு எடுத்தாடும் பகட்டை காய்களாகத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பிறவியின் நோக்கம், பிறவியினுடைய நோக்கத்தை உணருவதற்கு மனவளக்கலை நமக்கு மிக உதவியாக இருக்கும். இந்த பிறப்பை பற்றியும் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியும் நமக்கு எவ்வளவு அழகாக மனவளக்கலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சித்தர் மரபுல பாத்தீங்கன்னா வேத சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன கொடுத்திருக்குது, இந்த உடலை பற்றி கவனி, இந்த மூச்சை பாரு, மூச்சுன்னா என்ன, இத மூச்சு நீ எப்படி கட்டுப்படுத்தணும், இடகலையாகட்டும் பின்களையாகட்டும் அதுல எல்லாமே எப்படி இருக்கு, உனக்குள்ள எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த மூச்சு அப்படிங்கிறத சித்தர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே அதை கொடுத்தாங்க. சித்தர்களினுடைய சித்தத்தை உணர்ந்தவர்கள் சித்தர்கள், ஞானத்தை போதித்தவர்கள் ஞானியர்கள். அப்போ ஒவ்வொன்னையும் உணர்ந்து ரிஷிகளாகட்டும் ஞானிகளாகட்டும் எல்லாருமே உணர்ந்து இது எல்லாத்தையும் தனித்தனி ஒரு அங்கமாக பிரிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, அந்தந்த நூற்றாண்டுல வாழுகின்ற மக்களுக்கு தக்கவர். மனிதன் ஆதி காலத்திலிருந்து தன்னை வாழ வச்சுக்கிறதுக்கே மிக சிரமப்பட்ட காலம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல மனித இனம் அப்படிங்கிற ஒரு இனத்தை தோன்றி உருவாகி எல்லாத்தையும் ஒரு நெருப்பை பத்தி கண்டுபிடிச்சு, தண்ணியை பத்தி, தண்ணியினுடைய நீரின்றி உலகாது, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தண்ணினா என்ன, நிலம்னா என்ன,
நெருப்புன்னா என்ன, இந்த காற்று, ஆகாசம், இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய கடமையை எத்தனை மனிதர்கள் பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலேயே பாருங்க, முதல்ல பாத்தீங்கன்னா நடந்து போவோம், சைக்கிள்ல போவோம். அப்புறம் ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு ஏதோ சின்னதா டிவிஎஸ் 50 அந்த மாதிரி ஒரு 2 வீலர் இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2 கிராமத்துக்கு 3 கிராமத்துக்கு ஒரு இடத்துலதான் ஒரு கார் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுல எல்லா வண்டியும் நிக்குது. ஒரு மனிதருக்கு எல்லா வாகனமும், நடந்து போறதுக்கு கால் இருக்குதுங்க, ஆனா சைக்கிள் இருக்கும், உடற்பயிற்சிக்காக சைக்கிள் இருக்கும், உள்ள சும்மா இதுல போய்க்கிறதுக்காக 2 வீலர் இருக்கும், 4 வீலர் இருக்கும், பெரிய ஹை கிளாஸ் வண்டி வச்சிருப்பாங்க. எல்லா வசதி வாகனங்கள் இன்னைக்கு பெருகி போச்சு. மனித மனம் குறுகி போயிடுச்சு. மனிதன் விரிந்த நிலையில இருக்கணும், மனம் விரிந்த நிலையில இருக்கணும். அதைய மனிதர்கள் உணர்றோமா? ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி, ஒரு நல்ல நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், இந்த எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா? முந்தைய காலத்துல இருந்து எழுதி கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நூல்களை எடுத்து படிக்கிறது, எத்தனை தத்துவ விளக்கங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை படிச்சு ஒரு 4 பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த மாதிரி ஒரு தன்மைய ஒரு மனுஷங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே மனித பிறவியினுடைய சிறப்பு அதுன்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை இருக்குது பாருங்க, இது எல்லாமே இந்த விண்காந்த கரைசல் துகள்களினுடைய இயக்கம். நம்ம உடம்புக்குள்ள என்னென்னவெல்லாம் இருக்குது, எப்படி நரம்புகள் ஆகட்டும், தசை எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு மருத்துவம் படிக்குது, ஒரு மனிதனுடைய உடலை கூறு போட்டு இந்தந்த இடத்துல இந்தந்த பாகங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு விஞ்ஞானம் அழகா சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த காலத்திலயும் சொன்னாங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. நல்ல மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம், நம்மளுடைய நுரையீரல் எவ்வளவு காற்று உள்ள இழுக்கணுமோ அவ்வளவு காற்று உள்ள கொண்டு போகணும். 6 லிட்டர் காற்று உள்ள கொள்ளளவு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதுல சின்ன சின்ன சிற்று அறைகள் இருக்கிறது, அது எல்லாம் புடிச்சு வச்சுக்கும். எப்ப தேவையோ அப்ப மூச்சு கொடுத்து எல்லா செல்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ரத்தத்தினுடைய தன்மை, இருதயம் எவ்வளவு அழகா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, சிறுகுடல் ஆகட்டும், பெருங்குடல் ஆகட்டும், கணையம், கல்லீரல், எல்லா உடல் உறுப்புகள் அத்தனையும் எவ்வளவு அழகாக நமக்கு வடிவமைச்சு அதனுடைய வேலைகள் எல்லாம் இருக்கு. உடல் தோன்றினப்பவே ஒரு புள்ளி அளவுல தோன்றாலும் முதல் தோன்றிய உறுப்பு இருதயம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு உயிர் எங்க இருக்குதுன்னு கேட்டா விஞ்ஞானம் சொல்லுவாங்க, ஹார்ட்டை தான் பிடிச்சு சொல்லும், ஹார்ட்லதான் நம்ம இருதயத்துலதான் உயிர் அப்படின்னு. ஆனா சாமிஜி வந்ததான் என்ன சொன்னாரு, உயிர் எல்லா இடத்திலும் காந்த அலைகளாக, கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய துகளாக ஒவ்வொரு செல்களுக்குள்ளே ஊடுருவி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை உணர்த்தியவர் வேதாத்திரி மகரிஷி தான். இத காலங்கள் எவ்வளவோ காலங்கள் கடந்து வந்தாலுமே இந்த உண்மை தத்துவம் நிலையானதாக இருக்கு. ஆனா இத புரிஞ்சுக்கிட்டு இந்த உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, இத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உடலினுடைய தத்துவங்கள் வேணும். உடல் தத்துவங்கள் எத்தனை வகையா உடல் தத்துவங்களை பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப இடகலைன்னு சொல்றோம், சந்திரக்கலை அப்படின்னு 16, பின்கலை சூரிய கலை 12, அக்னி கலைகள் 64, அமிர்த கலைகள் 4. இப்படி மொத்தம் உடல் கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 96 சொல்றாங்க. அப்போ இந்த 96 நாடி நரம்புகள் எல்லாமே எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. இதனுடைய தன்மைகள், இதை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை, இதெல்லாம் எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வேதங்கள் ஆக்கப்பட்டது. இந்த வேதங்கள் 4 வேதங்களையும் 6 தத்துவ
நூலாக பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த வேதங்கள் அப்படிங்கிறதுங்க சொல்லுவோம் இல்லையா, 4 வேதங்கள்ல சொல்லாததே இல்லை. ஆனா வேதங்கள் அத்தனையும் சுருக்கி வேதாத்திரியம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. வேதாத்திரிய தத்துவ கோட்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு சிறப்பான வேதங்கள் அத்தனையுமே 6 தத்துவங்களாக கொடுத்திருக்கிறாங்க. சாங்கிய தத்துவம், இந்த சாங்கிய தத்துவத்தை கபிலர் இயற்றினார். யோகம் அப்படிங்கிறது பதஞ்சலி முனிவரால், நியாயம் அப்படிங்கிறது கௌதம புத்தராகவும், வைசேசிகம் கனரதர், பூர்வமிசை சைமணி, உத்தரமிசை வியாசர், இவங்களால 6 தத்துவங்களாக நமக்கு கொடுத்திருக்குது. இந்த தத்துவங்கள் 6ம் ஒவ்வொருத்தரால உருவாக்கப்பட்டது. இந்த அத்தனை தத்துவங்களையும் ஒன்றிணைத்து கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. வேதாத்திரி மகரிஷியினுடைய வேதாத்திரிய தத்துவம் இருக்குது பாருங்க, எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியும். உண்மையா இந்த அமுத சுரபி இருக்கிற மாதிரி அல்ல குறையாது, தேட தேட தேடிக்கிட்டே இருக்கலாம்னு இருக்கு. சாமிஜி முதல்ல உள்ள போனது, மனவளக்கலை உள்ள போனதும் என்ன சொல்றாங்க, உடலை பற்றி கவனி. உடல் அப்படின்னா என்ன, உடலினுடைய தன்மை என்ன? அப்போ உடல் அப்படின்னு உடலுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உடம்புல 3 ஓட்டங்கள் இருக்கு. ரத்தம், வெப்பம், காற்று, உயிர், காந்தம் அப்படிங்கிறது ஒரு மறைபொருளா இருக்கு. இந்த 3 ஓட்டங்களையும் சீர்படுத்தினீங்கன்னா தான் நோய் இல்லாம வாழ முடியும். இந்த வாதம், பித்தம், கபம் இதையெல்லாம் சரிப்படுத்தணும். இந்த ஓட்டங்களை சரிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு உடற்பயிற்சி தேவை. அந்த உடற்பயிற்சியில எத்தனை இன்னைக்கு சௌமித்திரன் ஐயா சொல்ற வர்ம புள்ளிகளை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அப்படியே நமக்கு மயக்கமே வந்துருச்சு. சாமிஜி இத்தனையும் நுணுக்கமாக இந்த ஒரு சின்ன பயிற்சியில கொடுத்திருக்கிறாரு. இத்தனை வர்ம புள்ளிகள் இங்க எல்லாம் 8 வர்மம் இருக்குது, 10 வர்மம் இருக்குதுன்னு ஒவ்வொரு பயிற்சியும் பொன்னி சௌமித்திரன் அம்மாவும் 2 பேரும் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஐயா இவ்வளவு கொடுத்துருக்கீங்களா ஒரு சின்ன கை பயிற்சியில, ஒரு சின்ன மூச்சு பயிற்சியில. ஒவ்வொரு இடத்துலயும் கை கால்களை அழுத்துறப்போ எத்தனை நமக்கு சாமிஜி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப உடல் பயிற்சி அப்படின்னு சாதாரண உடற்பயிற்சியை கத்துக்கிட்டு வா, அதுக்கப்புறமா யோக நிலைகள் அப்படின்னு சொன்னாலும் அந்த உடற்பயிற்சியில எத்தனை தத்துவங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. ஒரு விரலை கூட்டி வச்சிங்க அப்படின்னு சொன்னா பஞ்சபூதங்களுடைய தன்மை அந்த இடத்துல வருது. ஒரு முத்திரை வச்சிங்க அப்படின்னு சொன்னா மனம் அமைதியாகிறதுக்கு இருக்கு. அப்ப ஒரு சின்முத்திரையில மகராசனம் ஆகட்டும், நின்ற நிலையில, அமர்ந்த நிலையில எத்தனை பயிற்சி முறைகளை சாமிஜி அழகா நமக்கு கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் உடற்பயிற்சியை நல்லா செஞ்சதுக்கு அப்புறமா உட்கார வச்சு தியானம் ஒண்ணு கொடுக்குறாங்க. தியானம் ஃபர்ஸ்ட் வந்ததும் என்ன கொடுக்குறாங்க, நமக்கு மூலாதார சக்கரத்தை, இங்கதான் உயிராற்றல் இருக்குது, உயிர் சக்தி இருக்குது அப்படின்னு மூலக்கணலை தூக்கி எடுக்கணும்னு கொடுக்கல சாமிஜி. முதல்ல இந்த அறிவு கருவிகளை பாருங்க, இந்த புலன்களை நம்ம அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்னா சக்கரத்தை தொட்டு கொடுத்தாங்க பாருங்க. ஆக்னிய தொட்டு கொடுக்கிறப்போ மனம் எப்படி இருக்கிறது, அறிவனுடைய தன்மை. முத்து முகப்பள்ள முச்சந்தி வீதியில் 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனை மேல் இருக்கேன். அறிவனுடைய தன்மை எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. இந்த அறிவு நீ புருவ மையத்துல நல்லபடி தொட்டு உணர 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 கடந்து உள்ள போக போக மனம் அமைதி நிலையில, ஒரு விழிப்பு நிலையில, ஒரு மயக்க நிலையிலிருந்து மீண்டும் நமக்கு ஒரு தெளிவு கொடுக்குது பாருங்க. அதுக்கப்புறம் சாந்திதம், மூலாதாரத்தை நினைச்சுக்குங்க, உடல் மையம், உயிர் மையம், காந்த மையம். இந்த மையத்துலதான் அளப்பெரிய ஆற்றல் இருக்குது, குண்டலினி சக்தி உறங்கி கொண்டு இருக்கிறது, அதை தட்டி எழுப்புனதுதான் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு குரு அத்தனை ஆசிரியர்களை உருவாக்கி ஒரு குருவாக ஆசிரியராக அவருக்குள்ளேயும் கடந்து சாமி உள்ள வந்து நிக்கிறாங்க பாருங்க.
சாந்தி தவம், மனசு அமைதியாகவும், எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் அதை குறைச்சு இன்முகத்தோடு எல்லாத்துக்கிட்டையும் பேசக்கூடிய சக்தி மனவளக்கலை அன்பர்களிடத்துல தானே இருக்குது. உண்மையான மனவளக்கலை அன்பர்களிடத்தில் நமக்கு யார் என்ன செஞ்சாலும் என்ன தப்பு பண்ணாலும் சரி அவ்வளவுதான், அவங்களுடைய அறியாமை அவ்வளவுதான் அப்படின்னு மனசு ஏத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது பாருங்க. அவ இந்த தன்மையை உணர உணர வச்சாங்க. துரியம் அப்படிங்கிறது உச்சியிலே நீ சென்றால் வலமாம் சுற்று ஆகும். அதை விட தன்னை உணர்ந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னையில் வைத்த சிவன் அருளால். யாரெல்லாம் தலை மேல நினைச்சு தவம் பண்றீங்களோ அவங்க எல்லாம் இந்த கர்ம வினை, பிராராப்த கர்ம வினையிலிருந்து நம்மள நீக்கிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க பாரு. இதெல்லாம் ஒரு ஒரு ஆன்மீக பயிற்சி அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் 1 மாசம் கழிச்சு வாங்க, இதுல எல்லாம் தேர்ச்சி பெற்று நல்ல உடற்பயிற்சி பண்ணி இந்த 3 தவத்தையும் சரியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க அகத்தாய்வு, அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு கொடுத்தாங்க பாருங்க. இப்ப அகத்தாய்வு நிலையில என்ன கொடுக்குறாங்க? அகத்தாய்வு எப்படிப்பட்டதா இருக்குது? போனா எண்ணத்தை பாருங்க. இந்த எண்ணம் எழுகின்ற இடம் ஒரு புள்ளி, விழுகின்ற இடம் அகண்டாகாரம். ஆனா சாமிஜி கிட்ட எண்ணம் ஆராய்தல் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எண்ணத்துக்கு இவ்வளவு ஒரு வலிமை இருக்குதுங்கிறதே தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நினைப்போங்க, நம்ம மனசுக்குள்ளதான் நினைக்கிறோம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு தானே நினைச்சுட்டு இருந்தோம். இந்த எண்ணம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் தான் அத்தனைக்கும் மூலமாக இருக்கிறது. எண்ணமே வாழ்க்கையினுடைய சிற்பி. இந்த வாழ்க்கையை வடிவமைக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது எண்ணத்தால மட்டும்தான். இந்த எண்ணம் எழுவதற்கு ஒரு 6 காரணங்கள் இருக்குது. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், தெய்வீகம், கருவமைப்பு. இந்த 6 காரணங்களை வச்சுதான் ஒரு எண்ணம் உனக்குள்ள தோண்டிட்டு இருக்குது. அந்த எண்ணம் நல்லதா இருக்குதா கெட்டதா இருக்குதா, அதனுடைய விளைவுகள் எல்லாம் என்ன, அதையெல்லாம் பார்க்க சொன்னாங்க பாருங்க. இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல். ஆசை சொல்லுவாங்க இல்லையா, ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போல ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அலை மேல போற ஓடம் ஆடாம போகுமா? ஆசை இல்லாத மனுஷன் துன்பத்தை அனுபவிக்க முடியாம இருக்க முடியுமா? ஆசையோடு இருக்கிற மனுஷனுக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஆசை வேணும், ஆசைய சீரமைச்சுக்குங்க. இந்த ஆசையனுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்குது அதற்கு ஒரு அட்டவணை போட்டு பாருங்க. சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். கவலையே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சின்ன குழந்தை கூட இன்னைக்கு கவலைப்பட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கு. எது எடுத்தாலும் கவலை, எனக்கு கிடைக்கல, நான் தான் எல்லாத்துக்கும், தான் என்ற ஒரு தன்முனைப்பு வந்துருச்சுனாவே சினமும் கவலையும் வந்துருது. கோபம் இல்லாத விலங்குகள் இடத்துலதான் கோபம் அப்படிங்கிறதே இருக்கணும். ஆனா இன்னைக்கு கோபமே வீட்டுக்குள்ளதான் குடிக்கொண்டு இருக்குது. எதை சொன்னாலும் எதை பண்ணனாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மாட்டுதான். இப்ப கூட பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எங்க கொஞ்சம் குறுக்களை வராம இருங்க, ஒரு வீடியோ போயிட்டு இருக்குது அப்படின்னு. ஆனா கேட்க மாட்டேங்கிறாரு, அவரு பாட்டுக்குள்ள நடக்கிறாரு. என்ன சொல்ல முடியாதுக்கு, கோபமா பட முடியும். அதனால எல்லாரும் மன்னிச்சுக்கங்க, அவங்க அவங்க தெரியாம உள்ள வந்துட்டாங்க. கோபம் அப்படிங்கிறது மிக எல்லாத்துக்கிட்டையும் ஊடுருவி போயிட்டு இருக்குது. ஆனா அந்த கோபப்படாம அது அறியாமை, அவங்கவுங்க செய்யக்கூடிய செயல்களை நீங்க வெளியில நின்று கவனிங்க, பாருங்க. அதுக்காக எதுவுமே ஏத்துக்க வேண்டாம், அதை உங்களுக்குள்ள வாங்கி நீங்களும் அதுவாக மாற வேண்டாம் அப்படின்னு இந்த சினத்தையும் கவலையும் எப்படி நமக்கு பிரிச்சு கொடுத்து ஒரு பாடமா கொடுத்தாங்க. அதை விட அகத்தாய்வு முதல் நிலையில கிடைச்ச அற்புதம் என்ன தெரியுமா? பஞ்சேந்திரிய தவம். பஞ்சேந்திரியம், இந்த தோல், நாக்கு, கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் இந்த 5 புலன்களும் அறிவுக்கருவிகள் அத்தனையும் எத்தனையை கொடுத்துட்டு இருக்கு. கண்கள் 2ஆக இருந்தாலும் காட்சி ஒன்றுதான்.
காதுகள் இரண்டாக இருந்தால் சத்தம் ஒண்ணுதான். இந்த தோலையும் நாக்கையும் மூக்கையும் இதெல்லாம் அனுபவிச்சு பாரு, இதெல்லாம் தான் அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறது நமக்குள்ள அப்படின்னு எவ்வளவு தெளிவாக நமக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த தவத்தின் மூலமா. பஞ்சேந்திரிய தவம் செய்ய செய்யத்தான் உடல் ரீதியா பிரச்சனை ஏதாவது இருந்தா கூட தோளின் மீது தவம் செஞ்ச நிறைய பேரு இந்த தோல் அப்படிங்கிறது அழுத்தம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டது. விண்ணுக்கு எப்படி ஒரு அழுத்த உணர்வு இருக்கிறதோ, இறைத்துகள் எப்படி ஒரு அழுத்தத்தால பீரிட்டு கிளம்பியதோ அதையெல்லாம் உணர்த்த உணர்த்தினாங்க. இந்த அழுத்தம் அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இந்த தோலுக்கு அந்த தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு தவத்தின் மூலமாக நம்ம உணர்ந்துகிட்டோம் இல்லையா? இல்லைன்னா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, தோலுங்கிறது இவங்களுக்கு கருப்பா இருக்குது, இவங்களுக்கு சிவப்பா இருக்குது, இப்படித்தானே வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இந்த பஞ்சேந்திரிய தவத்தின் மூலமாகத்தான் இந்த ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் என்னென்ன தன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத உணர முடிஞ்சு. பஞ்சபூத நவகிரக தவம், இந்த கோள்கள்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன, நிலம் எப்படி உருவாச்சு, நீர் எப்படி உருவாச்சு, எதிலிருந்து ஒன்றோடு ஒன்று, இதுல உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது. இந்த நவகோள்கள் அப்படிங்கிறது கோயில்ல வச்சு போய் சிவன் கோயில்ல போய் நவ கிரகங்களை நம்ம 9 முறை சுத்திட்டு வருவோம். ஒரு 3 தடவை சுத்திட்டு வந்துட்டோம்னா, இல்ல 9 கிரகத்துக்கும் 9 தடவை சுத்தி வாங்கன்னு தான் சொல்லி இருந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒவ்வொரு கிரகங்களும் நடுநாயகமாக சூரியன் இருக்குது, சூரியனை சுற்றி ஒவ்வொரு கோள்களும் சுழண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம பூமி எப்படி இருக்கிறது, இந்த பூமியில வாழுகின்ற ஜீவ ராசிகள் எல்லாம் என்ன, இதை எப்படி எந்த பொருளோடு எந்த கலரோடு எந்த தானியங்களோடு ஒவ்வொன்றும் தொடர்பு இருக்கிறது, நம்ம உடம்புல எந்த உடல் உறுப்புகளோடு, சூரியன் அப்படின்னா எலும்போடு, புதன் தோளோடு இருக்கிறது. இதையெல்லாம் கேட்க கேட்க நம்ம பெரிய ஒரு பட்ட படிப்புகள்லாம், ஒரு பஞ்சபூத நவகிரக தவம் எடுத்தாவே பெரிய பட்ட படிப்பு படிச்ச மாதிரி இருக்குது பாத்தீங்களா? ஒவ்வொரு கோள்களும் எதனோடு எப்படி தொடர்பு இருக்கிறது. சந்திரன் நம்ம உடம்புல ரத்தத்தோடு இருக்கிறது, செவ்வாய் கிரகம் உடல் எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மச்சையோடு இருக்கிறது, குரு மூளைப்பகுதி, ஒரு குரு என்ற ஆச்சார தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான பொன்னிறமான அலைக்கதிர்களை வீசிக்கொண்டு அதை நினைக்கிறப்ப அப்படியே குருவே வந்து நிக்கிற மாதிரி ஒரு காட்சி நமக்கு கிடைக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த சனி கிரகம் அப்படிங்கிறது இத்தனை கோடி 88 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்து கொண்டு இருக்குங்கிறப்போ அந்த அளவு மனம் விரிந்து நிற்கும். இந்த சனி கிரகத்தோட போய் நின்று இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நரம்புகளையும் சீரமைக்குது, நரம்புகளோட தொடர்புடையதாக இருக்கிறது. உடல் நலம், மனவளம், பொருள் வளம், ஆயுள் நீளம், இதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்குது. அப்படிங்கிறத நினைச்சு அந்த கிரகங்களோட ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு உயிர் கலப்பு ஏற்பட்டு ஒரு தியான நிலைக்கு கொண்டு போனாங்க பாருங்க. அப்படியே அந்த விண்ணுல போய் பறந்து அப்படியே விண் காட்சிகளை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு விஞ்ஞானம் தேடிக்கிட்டு இருக்கு. விஞ்ஞானம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுல பாக்குற காட்சிகளை மட்டும்தான் அது சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்ம கண்ணை மூடுனா நமக்குள்ள ஒரு அகக்காட்சி கிடைக்குது பாருங்க. அந்த காட்சியை விஞ்ஞானம் இன்னைக்கு வரல கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அதை நம்மளாலதான் உணர முடியும். மெய்ஞானிகளால மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய கண்களால காட்சிகளை கருவிகளால காட்சிகளை மட்டும் பார்க்க முடியும். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அகக்கண்ணால மட்டும்தான் இந்த அகக்காட்சிகளை காண முடியும். அப்படி மெய்ஞானத்தால உணர்வுகளோடு உள் அன்போடு நமக்கு கற்றுக் கொடுத்தாருங்க பஞ்சபூத நவகிரக தவத்தை. இந்த விண்வெளியே நமக்குள்ள அப்படியே பறந்து விரிந்து அந்த இடத்துல அப்படியே அந்த சுத்த வெளியோடு இந்த 12 வீடுகளை நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் பார்த்து சுத்த வெளியோடு கலந்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை மனதால நினைக்கிறப்போ மனவளக்கலை எவ்வளவு ஒரு பெருசு. இந்த மனித பிறவிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அல்லவா மனவளக்கலை அப்படிங்கிறது. இவர் 2வது நிலைக்கு போங்க, ஒவ்வொரு பாடத்தையும் கொடுப்பாங்க.
பிறப்புன்னா என்ன, பிறப்புக்கு முன்னாடி என்ன, இறப்புக்கு பின்னாடி என்ன, மௌனத்தின் மேன்மை, குடும்ப அமைதி, ஒவ்வொரு பாடத்தையும் கொடுத்து அதுல ஒரு தவம் கொடுக்குறாங்க பாருங்க. துரியாதீத தவம் சொல்லுவாங்க இல்லையா, சுப்பிரமணியர் மிஞ்சின தெய்வம் இல்ல, சுக்குக்கு மிஞ்சின கசாயம் இல்ல, துரியாதீத தவத்திற்கு மிஞ்சிய தவமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மள சுத்த வெளியாக அங்கேயே அப்படியே அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலேயே நிறைவாய் நிற்க, அந்த நிறைநிலையே தானாக உணர்ந்து அந்த தன் முனைப்பு எல்லாம் கரைஞ்சு 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 அந்த தன்முனைப்பற்ற நிலைக்கு துரியாத தவ நிலை கொண்டு போகுது பாருங்க. எவ்வளவு ஒரு அற்புதத்தை சாமி கொடுத்திருக்காங்க. அதுல பயிற்சி, உன்னோட உடம்ப நல்லா தயார்படுத்திக்கோ, இல்ல ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணிக்கங்க, தீபத்தை பார்த்துக்குங்க, தீபத்தை நல்லா ஒரு 3 தடவை நல்லா பார்த்து நல்லா உடல் ஆற்றலை சேமிச்சு வச்சுக்குங்க. இங்க ஒரு இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் நாளைக்கு போய் இன்னொருத்தருக்கு ஒரு தீட்சை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, உடலுக்குள்ள ஜீவகாந்தம்னா என்னன்னே தெரியாத காலம் இருந்தது நமக்கெல்லாம். இந்த காந்த தத்துவத்தை விளக்கி 3வது அகத்தாய்வுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, காந்த தத்துவம் அப்படின்னா என்ன, உடல் காந்தம்னா என்ன, உயிர் காந்தம்னா என்ன, மின்காந்தம்னா என்ன, வான்காந்தம்னா என்ன, இதையெல்லாம் எவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. இவ செஞ்சு இந்த இதை கேட்கிறவங்க யாராவது மனவளக்கலை பயிற்சி எடுக்காதவங்க இருந்தனா, எங்க பக்கத்துல மன்றம் இருக்குதோ அங்க போய் உடனே இணைஞ்சுக்குங்க. அவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு தொகுப்பு தாங்க இந்த மனவளக்கலை மன்றத்துல கொடுக்கக்கூடிய பயிற்சி. 3வது அகத்தாய்வுல 9 மைய தவம், மூலாதாரத்திலிருந்து நம்மளுடைய சுத்த வெளி வரையிலும் இறை எங்கே தோன்றியதோ, இறைவனுடைய மூலத்தையும் முடிவு எங்கே, இது உனக்குள்ள என்னவாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சும்மா சினிமா படம் பார்த்த மாதிரி அப்படியே ஓட்டி கொண்டு போய் காமிச்சாங்க பாருங்க. உடல்ல ஒவ்வொரு சக்கரங்களும் எப்படி எல்லாம் வேலை செய்யுது. 7 சக்கராசு இருக்குது. அந்த 7 சக்கரங்களும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தனித்தனி ஒரு எவ்வளவு ஆற்றல் மிக்கதா இயங்கிட்டு இருக்குது. இந்த சுரப்பிகள் அத்தனையும் நாளமில்லா சுரப்பிகளுடைய இயக்கம் அத்தனை யோசிக்கிறோம் இல்லையா. இந்த ஒரு அன்பர் அகத்தாய்வு கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு அன்பர் கேட்டார், இத காலையில செய்யலாமா நான் மாலையில செய்யலாமா. எந்த நேரம் வேணாலும் செய்யுங்கப்பா, இது கிடைச்சதே நமக்கு பொக்கிஷம். மனசு எப்ப ரிலாக்ஸா இருக்குதோ அப்போ உட்கார்ந்து நல்ல 9 மையம் தவம் பண்ணு. ஒவ்வொரு சக்கராசையும் நல்லா நினைச்சு பாருங்க, இறைய நினைச்சு பாருங்க. ஒரு மையத்தை எடுத்துக்குங்க, நமக்கு அநாதக சக்கரத்தை மட்டும் எடுத்துக்குங்க. பிறர் மனதில் தோன்றுகின்ற எண்ணத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். பிறன் மனிதன் யாரு, மனிதனுடைய மனங்கள் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதையெல்லாம் உணர்ந்து பார்க்கறதுக்கு மிக அற்புதமா நமக்கு ஒரு தவ நிலைகளை கொடுத்தாங்க பாரு. இந்த 3 அகத்தாயும் தாண்டி ஒரு மகான் வாழ்ந்த இடத்துல நமக்கு கிடைக்குது பிரம்ம ஞானம். இந்த பிரம்மத்தையே உணர்கின்ற தத்துவம் யாரு, உடல்னா என்ன, உயிர்னா என்ன. அப்பதான் மாணிக்க வாசகர் எழுதின அந்த பாடல் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த இறைநிலை தவத்துல இப்படியெல்லாம் இருந்தமா, புல்லா புழுவா கூடா இதெல்லாம் உயிர் துகள்கள் இதெல்லாம் கடந்து கடந்து கடந்துதான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அத அப்படியே அந்த இறைநிலை தத்துவத்துல இறைநிலை தவத்துல உருகி நிக்கிறோம் பாருங்க. பிரம்மத்தையே உணர்த்தினவர் வேதாத்திரி மகரிஷி. பிரம்மஞான தத்துவத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த பிரம்மஞானத்தை முழுமையா எடுத்ததுக்கு அப்புறம் சாமிஜி ஒண்ணு கொடுத்தாங்க, அருள்நிதிய பயிற்சி. இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ள இருந்தா நல்லா இருக்குமா, கொடுங்க. 4 பேர்த்துக்கு கொண்டு போய் ஒரு நாளைக்கு ஒரு 4 மனிதருக்காவது தீட்சை கொடுங்க. அருளை நிதியாக கொடுத்த, பணம் நிறைய இருக்குதுன்னு அள்ளி கொடுக்கலாம், சாப்பாடு நிறைய இருந்து அள்ளி கொடுத்தா அது அன்னதானம்.
ரத்தம் நிறைய ஊறி இருக்குதா, ரத்த தானம் கொடுக்கலாம் இல்லையா? செல்வம் நிறைய இருக்குதா, அள்ளி பணமோ யாராவது இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம். அருளை நிதியாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி கொடுத்தாங்க பாருங்க, அருள் நிதியர் பயிற்சி. அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே அருளாளர்களாக இருக்க வேண்டும். அருளாளர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அன்பும் கருணையுமாக, அன்பு கொண்டு அரவணைத்து இன்சொல் பேசி உயிரையும் அறிவையும் இணைக்கக்கூடிய ஒரு தத்துவ நிலக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி அன்பே உருவாக இருக்கக்கூடிய அருள் நிதியர்களாக சாமிஜி பாக்குறதுக்கு ஆசைப்பட்டாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி மனிதர்கள் வாழ்ந்த இந்த நிலை, ஒரு மனவளக்கலை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மனித தத்துவத்தை நமக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு பல வீடுகளுக்கு ஏன் மனவளக்கலை வேணும்? வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணுங்க, நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா மனவளக்கலை பயிற்சி எடுத்தவங்க எப்பவுமே எப்படி இருக்கணுங்க? அன்பு கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் எதையுமே ஒரு ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே இதுதானா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தீய எண்ணங்களையோ தீய செயல்களையோ உள்ள கொண்டு வராம நல்ல சிந்தனைகள் இருக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு பல மனிதர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா என்னவா மாறுது? இன்னைக்கு ஒரு ஒரு உலக பொது நோக்குல இத பாக்குறப்போ, மனசு சரியில்லையா மனவளக்கலை மன்றத்துக்கு போ, உடம்பு சரியில்லையா மனவளக்கலை மன்றத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிருச்சு. அதையும் தாண்டி மனவளக்கலை உடலை சரி பண்ணுது, மனசு சரி பண்ணுது, உயிர் வளத்தை கொடுக்குது. அதையும் தாண்டி மனிதனாக வாழ வைக்குது, மனிதர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இன்னைக்கு கடவுள் ஒரு மனிதர்கிட்ட கேட்கிறாரு, நான் உன்னை விட்டு போலான் இருக்கிறேன். ஏன்னா எல்லாமே கடவுள் தானே. நம்ம பாக்குறது கேட்கறது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கடவுளை தானே நினைச்சிட்டு இருக்கிறோம். சொல்லுவாங்க இல்லையா, நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் வாழ்க, என்னுடைய கண்ணிமைக்கிற நேரம் கூட நீ என்னை விட்டு அகலக்கூடாது இறைவா அப்படின்னு தானே இறைவனை வேண்டிட்டு இருக்கிறோம். அதே ஒரு பாடல் கிடைக்கும் பாருங்க, நட்டகல்ல சுத்தி 4 புஷ்பத்தை வச்சு மந்திரத்தை முனமுனன்னு சொன்னா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கை. அந்த உருவத்துக்குள்ள அரூபமாக எது இருக்கிறது அப்படிங்கிறத உணரணும் இல்லையா? அதை உணர வச்சாருங்க மகரிஷி. அந்த கடவுளை நம்ம போய் பார்க்கிறோம். அந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கல்லா பாத்தீங்கன்னா கல்லா தெரிவார். நீங்க எதுவாக பாக்குறீங்களோ அதுவாக இருப்பார். நம்ம போய் பார்க்கிற பார்வை எந்த உயிரினங்களை பார்த்தீங்கன்னாலும் அதை தேட முடியும். அப்படி கடவுள் தான் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கடவுள் ஒரு மனிதர்கிட்ட கேட்கிற, கடவுள் நான் இந்த மனிதங்கிட்ட கடவுளே கடவுளை பார்த்தது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த மனிதனுக்கு. நமஸ்காரமா வணங்குறான், கடவுளை முன்னாடி காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. என்ன கடவுளே, நான் தான் உங்களை தேடி வருவேன், நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றப்போ கடவுள் சொன்னாராம், இன்னையிலிருந்து உன் வீட்டை விட்டு நான் போலான் இருக்கிறேன். இல்ல நாளைக்கு போலான் இருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கே முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு நான் இந்த மாதிரி ஒரு நேரத்தை சொல்லி ஒரு 10 மணி கேட்ட நான் கிளம்ப போறேன். அதுக்குள்ள நீ இரவு பூரா யோசிச்சு என்ன வேணுமோ அதை கேளு, நாளைக்கு போறப்ப உனக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லாராம். மனுஷனுக்கு சும்மா இருக்க முடியுமா? நம்ம கிட்ட எல்லாம் கடவுள் கேட்டா நம்மள எவ்வளவு ஒரு சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி அந்த சந்தோஷத்துல அவர் போய் மனைவியிட்ட கேட்கிறாரு, ஒரு காடு கேளுங்க, நல்ல இடம் கேளுங்க, நல்ல வீடு கேளுங்க, இப்படி அதை கேளுங்க இதை கேளுங்கன்னு சொல்றாங்க. குழந்தைங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு கேட்டு வச்சா குழந்தைகளை இந்த மாதிரி பொண்ணு பொருள் எல்லாம் நிறைய கேளுங்க, நிறைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் வேணும் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் யோசிக்கிறேன். இன்னும் பக்கத்துல யார்ட்டையாச்சும் போய் இன்னும் நம்மளுக்கு இதெல்லாம் கேட்டுக்கலான்னு ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டாரு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி இதெல்லாம் வேணும் நீ கொடுத்துட்டு போன்னு சொல்லலான்னு. சரி நம்ம அனுபவிக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்து வீட்லயும் போய் கேட்கறாங்க. அவங்களும் எங்களுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க
கடவுள்கிட்ட கேட்டு எனக்கு இந்த வீடு சொந்த வீடா இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பக்கத்து வீட்லயே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கிறேன். சரி அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலான்னு அவரும் கொஞ்சம் அதையெல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதிக்கிட்டார். இன்னொரு அம்மா ஒரு வயசான மூதாட்டி இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு போய் அவர்கிட்ட கேட்கிறப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், எல்லாமே சாப்பாடு நம்ம போய் உழைச்சு எடுத்தோம்னா அந்த சாப்பாடு கிடைக்குது. என்ன வேணுமோ அதை இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் எடுத்துக்கலாம். உன் வீட்டுக்குள்ள ஏதோ இல்லாதது எது இருக்குதோ அதை கேளு கடவுள்கிட்ட. இப்ப இடம் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம சம்பாரிச்சு வாங்கிக்கலாம். பொண்ணோ பொருளோ எது வேணாலும் பணம் இருந்தா வாங்கிக்கலாம். பணத்துக்கு உழைச்சோம்னா பணம் நம்ம கைக்கு கிடைக்கும். எது இல்லையோ அதை நீ கடவுள்கிட்ட கேளு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப யோசிக்கிறான், எது நம்ம கிட்ட இல்ல? எல்லாமே நம்ம வேணும்னா வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது, உடம்பு இருக்குது, கணவன் இருக்கான், மனைவி இருக்கிறான், குழந்தைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது, என்ன இல்ல? அப்படிங்கிறப்போ அந்த அம்மாட்ட, பாட்டி நீங்களே சொல்லுங்க, எனக்கு எதுவும் இல்லைன்னு எனக்கு யோசிக்க தெரியல, எல்லாமே பார்த்தா இருக்கிற மாதிரிதான் தோணுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள எப்ப பார்த்து நான் அந்த வழியை கடந்து போறப்போ எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, ஒரு துக்கம், அழுக, இதெல்லாம் தான் நான் உன் வீட்டுக்குள்ள அதிகமா கேட்டுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் இல்லாம ஒரு வீடு இருக்கணும்னு நினைச்சு கடவுள்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லுது அந்த அம்மா மூதாட்டி. அப்ப யோசிச்சு பாக்குறாரு, ஆமா அப்போ இத அன்பு, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்தாவே அதுவே போதும், இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அடுத்த நாள் கடவுள்கிட்ட நல்லா யோசிக்கிறாரு, சிந்திக்கிறாரு. கடவுள் வந்து நிக்கிறப்போ எல்லாம் வேண்டாம், கடவுளே எனக்கு அன்பு, இந்த வீட்டுக்குள்ள அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு, மனிதர்களுக்குள்ள ஒற்றுமை, நாங்க எங்க குடும்ப அன்பர்கள் ஒற்றுமை, இதெல்லாம் எனக்கு வேணும் கடவுளே அப்படின்னு கேக்குறேன். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வேணா கிளம்புங்க அப்படின்னு சொல்றப்போ கடவுள் சிரிச்சுட்டே சொன்னாராம், இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிதான் நான் வெளியில போறேன். இதெல்லாம் இருந்தா நான் எதுக்கப்பா வெளியில போறேன்? நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இங்கேயே தங்கிக்கிறேன். எப்போ உன்னுடைய குடும்பம் சுபீட்சமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாராம். அந்த மாதிரி தானுங்க எந்த ஒரு மனிதர்களிடத்திலும், எந்த ஒரு குடும்பத்திலும் மனவள கலை அப்படிங்கிறது சாதாரண பயிற்சி கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு மகான்களால உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை கத்துக்கிட்ட ஒவ்வொரு மனிதர்களை, ஒவ்வொரு மனவளக்கலை குடும்பத்திலும் அன்பு, மகிழ்ச்சி, நிறைவு, சந்தோஷம் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கணுங்க. அப்படி நிறைஞ்சு இருந்ததுன்னா அந்த வீட்டுல மகன் அவ்வளவு ஆற்றலை கொடுப்பார். மகன் உண்மையாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். மகன் வந்து ஒளியா இருப்பார். அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம உடலையும் உயிரையும் அறிவு எல்லாத்த பத்தியும் விஞ்ஞானம் நிறைய சொல்லி இருக்குது, நிறைய பார்த்திருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனா நம்மளுடைய சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாதான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு இதை எடுத்துக்கலாம். ஒரு வண்டி இருக்குது, மாடு இருக்குது. வண்டி ஒரு பொருள். ஒரு மாட்டு வண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாட்டு வண்டி ஒரு ஒரு வாகனம். அது மாடு ஒரு அறிவுள்ள ஒரு ஜீவன். அது இந்த அறிவுள்ள ஜீவனையும் இந்த வாகனத்தையும் ஒரு அந்த வண்டிக்கு சொந்தக்காரன் இருக்கான் பாருங்க, மாட்டு வண்டிக்காரன். அந்த வண்டிக்கு சொந்தக்காரன் வந்து இந்த ரெண்டையும் இணைச்சிடுறாரு. ஏன்னா மாட்டுக்கு தானே போய் எடுத்து மாட்டிக்க தெரியாது. வண்டியில போய் தன்னுடைய தலைய போட்டு மாட்டி வண்டியை இழுத்துட்டு போக தெரியாது. அதனால அந்த வண்டிக்கு சொந்தக்காரன், மாட்டுக்கு சொந்தக்காரன் என்ன பண்றது, எல்லாத்துக்கும் சொந்தக்காரனான உரிமையுள்ள மனிதன் அந்த வண்டியும் மாட்டையும் இணைக்கிறான். அதுல பயணம் பண்றான். பொதிகளை, சுமைகளை எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு போறான். தன்னுடைய வேலைகளை எல்லாம் பாக்குறான். தன்னுடைய வேலை முடிஞ்சு திரும்பி வர்றான். திரும்பி வர்றப்போ என்ன பண்றாங்க, மாடு தனியா வண்டி தனியா போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பாக்குறதுக்கு போயிடுறான். அதே மாதிரி தானுங்க இந்த உடல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இந்த உடலுக்குள்ள ஆன்மா அறிவாக இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரனான இறைவன், இறைநிலை இதை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். காண முடிகிறப்போ
உடலை தனியாவும் உயிரை தனியாவும் பிரிச்சு போட்டுட்டு போயிருவாங்க. அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இதுக்கு சொந்தக்காரன் யாரு? இந்த மனித பிறவியில இந்த மனித உடலுக்கு சொந்தக்காரன் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உடலாக, உயிராக, அறிவாக, மனமாக எது இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது? யார் இயக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான்? இது எல்லா சிந்தனைகளுக்கும் விடை கொடுத்தது மனவளக்கலை. மனவளக்கலை பயிற்சியால மட்டும்தான் இது அத்தனை கேள்விகளுக்கும் விடையளிக்க முடிஞ்சதுங்க. அதனாலதான் இந்த மனித பிறவிக்கு ஒரு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனவளக்கலை மன்றத்தினுடைய பயிற்சி, மனவளக்கலை மன்றத்தின் கிடைக்கக்கூடிய தவங்கள், இதை தோற்றுவித்த ஆசான் நமது குரு. ஆசானுடைய பொற்பாதங்கள் என்னைக்குமே நமக்கு உறுதுணையா இருக்கு. ஒரு நூல் இலை மாதிரி அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்னைக்கும் நம்ம அதை விட்டுடக்கூடாது. மகன் நமக்கு ஒரு தீட்சை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அவரு விடவே மாட்டார். நம்ம தான் என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தக்க மாதிரி மாறிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதையெல்லாம் மாத்தி வரணும் அப்படின்னு சொன்னா தினமும் உடற்பயிற்சி, உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்பம், மனதிற்கு தியானம். இந்த உடலுக்கு உயிருக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை எல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த உயிருக்கு காயகல்பம் அப்படிங்கிறது இந்த சித்தர் கலையில கண்டுபிடிச்ச ஒரு தெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரே பெருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் ஐயன் பாதம் உண்மையே. அந்த ஒரு பாடல் எவ்வளவு விளக்கத்தை எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய காயகல்ப பயிற்சியாக இன்னைக்கு மன்றங்கள்ல கொடுத்துட்டு இருக்கு. பயிற்சிகள்ல உச்சகட்ட பயிற்சி அப்படிங்கிறது காயகல்பம் கொடுத்திருக்காங்க. அப்போ உடல் நல்லா இருக்கணும், உயிர் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும், மனிதன் பிறவியனுடைய நோக்கத்தை உணர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த மனவளக்கலை எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத அனைத்து மக்களும் உணர்ந்து தெரிந்து தெளிந்து வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவரை செவிமடித்து கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். அம்மா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டைம் எடுத்துட்டு இருக்குது. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். முதல் அன்பராக கேலக்சி M12 வாழ்க வளமுடன். ஐயா, உங்களுடைய பெயரையும் ஊரையும் தெரிவிச்சுட்டு அம்மா கிட்ட உங்களோட ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். கேலக்சி M12. வாழ்க வளமுடன் அம்மா. நான் சேலத்திலிருந்து மீனாம்பாள் பேசுறேம்மா. பேசுங்கம்மா, அம்மா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடங்கம்மா. ஒரு அருமையான ஒரு பிரசங்கம் நீங்க பேசுறது அப்படியே தேனருவி பொழிகிற மாதிரி காதுல அவ்வளவு இனிமையா இருந்துச்சுங்கம்மா. நல்லா அனுபவபூர்வமா நல்லா இது பண்ணி பேசுனீங்க. நானும் சுவாமிஜி கிட்ட முதல்ல பிரம்மஞானம், அப்புறம் ஆசிரியர் பயிற்சி அவர் கையிலே சர்டிபிகேட் வாங்கினேம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப 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 சந்தோஷமா. எனக்கு உங்களை விட வயசு கொஞ்சம் கூடங்கம்மா. ஆனாலும் எங்கேயும் போக முடியல, தனியா இருக்கிறதுனால வீட்டோட வீட்லயே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். தினமும் நான் மீட்டிங் எல்லாம் கேட்டு பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கம்மா. உடம்புக்கு எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் வாழ்த்துங்கம்மா. உங்க வாழ்த்துக்களே போதுங்கம்மா. நல்லா ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. நீங்க பேச பேச எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு மனசு ஆர்வமா கேட்டு பேசாம உட்கார்ந்து இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. எனக்கு இவ்வளவுதான் சொல்ல தெரியுது. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப உங்களுடைய குடும்பமும் நீங்களும் நீடூழி அருள் பேராற்றல் கருணைலாம் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் அனைத்து ஓங்கி அன்பு குடும்பமும் நீங்களும் நலமாக வாழ எல்லாம் வல்ல பேராற்றலையும் முருகர் நம்முடைய குருவுடைய ஊர்லையும் கேட்டு நான் உங்களை வாழ்த்துறேங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்.
அம்மாவுக்கும் சொல்லுங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளரணுங்கம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க. மனசு அப்படியே ஒரு மாதிரி குளிர்ந்து இருக்குதுங்க. பேசுறதுக்கே கூட கொஞ்சம் யோசனையா வருது. ரொம்ப பேசலைங்க, இன்னைக்குதான் கொஞ்சம் கூட பேசினேன். உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்படி ஒரு கருணை பொழிகிற முகமா அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும். ரொம்ப 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 சந்தோஷமா. வாழ்க வளமுடன், வாழ்க சரிங்க. வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்து வருவது கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா லீலாவதி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா, உங்களுக்குனே உள்ள தனி குரல்ல ரொம்ப 1 மணி நேரம் ரொம்ப சிறப்பா பேசிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். உங்க வீட்டுக்காரரை நாங்களும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி தான் சொல்லணும், சொல்லக்கூடாது. வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். ஆமா, உங்க ஸ்பீச்ல அழகா மனவளக்கலை, மனித பிறவியும் மனவளக்கலையும் ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா. ஆமா, அதாவது திடீர் வெடிப்பு, பரிமாணம், மாயாவாதம்னா என்னம்மா? நான் அந்த வேர்டை புதுசா கேள்விப்பட்டேன். மாயாவாதம், அது மாதிரி இடகலை, பின்கலை, வடகலை, அமிர்தகலைன்னா என்னம்மா? மாயாவாதம், அமிர்தகலை அப்படின்னா என்னம்மா? ஆமா, மாயவாதங்கிறது இது எல்லாமே ஒரு மாய தத்துவம் அப்படிங்கிறது. மறைஞ்சு தோன்றியது இருக்கும், அதுவா தோன்றும், அதுவா மறையும் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அது உண்மைதானுங்கம்மா. அந்த மாயாவாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா தான் இருந்துச்சுங்க. எனக்கு அந்த வேர்டு புரியல, அதனால மாயாவாத தத்துவம், தத்துவம்ங்கிறது தோன்றி மறைகிறது. அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சுக்கிட்டு வரும், அதுல கிருஷ்ணர் வருவார், ஒரு இலை மேல கிருஷ்ணர் வருவாரு, அவர் உலகத்தை தோற்று வச்சாரு, 2000 வருஷத்துல உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா. கிமு கிபி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாயாவாதம் அப்படிங்கிறது இருப்பனை இல்லாததாக இருக்கும், இல்லாதது இருக்கும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுவும் உண்மைதான், அது எடுத்துக்கிட்டாங்க. நம்ம தாத்தாவோட தாத்தா, அவங்க தாத்தாவெல்லாம் இன்னைக்கு நம்மளா இருக்கிறோம், ஆனா இருந்தவங்க எல்லாம் இல்ல இல்லைங்களா. இதெல்லாம் ஒரு மாயை தானே. அது ஒரு மாயை அப்படிங்கறத, இதுதான் உண்மை அப்படிங்கறத உலகத்துக்கு போதிச்சாங்க. மக்களுக்காக வந்து இது எதுவுமே நிரந்தரம் இல்லாதது, ஒரு மாயையா இருக்கிறது. அதுல போய் மயங்கி நின்னு இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு புடிச்சுக்கிட்டு நிக்காதீங்க. அத தன்முனைப்பு, கடும்பற்று, இதெல்லாம் என்னோடது அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இந்த மாயாவாத தத்துவத்தை எல்லாத்துக்கும் போதிச்சாங்க ஒரு காலத்துல. நன்றிமா. அடுத்துமா, இடகலை, பின்கலை, அமிர்த கலைன்னு ஒண்ணு சொன்னீங்க. வடகலை, அமிர்த கலைனா என்ன? அமிர்த கலைங்கம்மா. ஆமாங்கம்மா. இடகலைன்னா சந்திரகலை ஒண்ணு, சூரிய கலை அப்படிங்கிறது. அக்னி கலைகள் அப்படிங்கிறது அந்த ஹீட், நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் இப்ப இந்த வர்மா புள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கும் ஒவ்வொன்னு இயக்கத்துக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்திருப்பாங்க. அது வந்து 64 புள்ளிகளை கொடுக்குது. அதே மாதிரி அமிர்த கலை அப்படிங்கிறது எப்படி அந்த காற்றெல்லாம், அந்த ஒவ்வொரு காற்று, வியாமன், உபானன், இப்படி நிறைய சொல்றாங்க. தனஞ்சயன் ஒரு காற்று கண்ணுக்கு தெரியாததான் உள்ள இருக்கும். அந்த உடல் இறப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தனஞ்சயன்கிற காற்று மேல வரும்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தம் அப்படிங்கிறது உள்ள ஒரு ஆழ்ந்த இயக்கத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் வந்து இதெல்லாம் மூச்சுகள் சீராக இருந்தாலுமே நம்ம மூச்சை வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுறோம், இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுறோம். எந்த சைடு இழுக்கிறோமோ அப்போ சூரியனுடைய தன்மை அதிகமா இருக்கும். வளச்சுழல் அப்படிங்கிறப்ப சூரியக்கலை அதிகமாகவும் ஆற்றல் மிக்கதாகவும், இடக்கலை அப்படிங்கிறப்போ சந்திரக்கலையினுடைய தன்மை அமைதியை கொடுக்கற மாதிரி இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. இந்த அக்னி கலைகள் அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு எது தேவை அப்படிங்கறத அதே சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு மர்ம புள்ளிகளாகவும், அதையும் தாண்டி அமிர்த கலை அப்படிங்கிறது அந்த எப்படி நீங்க அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தானா சுரக்கும். அந்த புளிப்பு இது இல்லாத ஒரு சுரப்பி தானா சுரக்கும். அமிர்த ஒரு அந்த உள்ளேயே நமக்குள்ள அந்த மாங்காய் புளிப்புண்டோ அப்படின்னு அந்த நல்ல சித்தர்கள், காயகல்ப இதுல எல்லாம் தேர்ந்தவங்க அந்த சுவையை உணர்வாங்க. இந்த அமிர்தத்தை தனக்குள்ளேயே, நம்ம அமிர்தம் வேற எங்கேயும் எடுக்க வேண்டியது இல்லை, அது தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கலை தத்துவங்கள் உள்ள அடங்கி இருக்குது. அது ஒரு 4 இருக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்கம்மா. அதுபோல எனக்கு தெரிஞ்சதுல இன்னும் நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்குங்கம்மா. நிறைய பேர் கை தூக்கிட்டாங்க.
ஆமா, ஒன்னே ஒண்ணு. இப்ப நான் 4 நாள் குற்றாலம் போயிருந்தேன். இந்த வர்ம புள்ளிகளையும் முத்திரையும் கரைச்சு கொடுத்தாரு சௌந்தரனையாவும் பொன்னியம்மாவும். நீங்க பேசினோடனே எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். அவர் கிளாஸ் 3 நாள் அட்டன் பண்ணேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்க சொன்னோன்னு அது வெளிப்பட்டு. நன்றிமா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். அது நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க புத்தகமா வளமுடன். போட்டு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். என்ன எப்ப போட போறாங்கன்னு தெரியல. நன்றிமா, வாழ்த்துக்கள். வாழ்க வளம். நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. கிருபாநிதி அம்மா அவர்களை தொடர்ந்து பாப்பு அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேம்மா. ரொம்ப சிறப்புமா. இப்பவும் போல அவங்களுடைய இனிமையான குரல்ல அற்புதமா நம்ம மனவளக்கலையை அப்படியே உடற்பயிற்சியில ஆரம்பிச்சு அகத்தாவி எல்லாம் எவ்வளவு அருமையா அப்படியே கொண்டு வந்தீங்க. பிரம்மஞானம் வரையலாம் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம நல்லா இருக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம், வரவழைக்கிறோம். ஆனா எடுத்தவங்க செய்யறது இல்லை, எடுக்காதவங்களும் வேலையில நேரமில்லை நேரமில்லை நேரமில்லைன்னு ஓடி 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 சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் சம்பாதிச்சு எல்லாம் பணத்தை கையில வச்சுக்கிட்டு உடம்பு முடியாம கஷ்டப்படுறாங்கம்மா. அது பார்க்கும்போது நமக்கு நம்மளோட சின்ன வயசுல கஷ்டப்படும் போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்குது. சொன்ன கேட்கறதே இல்லை, அப்புறம் இப்படி எல்லாம் துன்பப்படுறாங்களேன்னு மனசு ரொம்ப வேதனைப்படுதுமா. அதுக்கு என்னம்மா பண்றது? நம்ம சொல்லத்தான் செய்யணும். ஆமாம்மா, அதுதான் வாழ்த்திட்டு தான் இருக்கோம். நம்ம வீட்டுல சொந்த பந்தம் பக்கத்துல எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. சொன்னால செய்யறீங்களான்னா நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை, இப்படியே தாம்மா போய்கிட்டு இருக்கு. நேரம் இல்லைங்கிறத விட உங்களுக்கு வேலை இல்லையான்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையா எனக்கு கேட்டுட்டே இருக்கிறீங்கன்னு வேற கேட்பாங்க. நிறைய பேருக்கு நானும் அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கிறேங்கம்மா. உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் மன்றத்துக்குவான்னு சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னங்கம்மா பண்றது? நம்ம என்ன சொல்றது, தூவுறதுதான் நம்ம வேலை, முளைக்கிறது அவங்க வேலை. விதை தூவுவோம், செடியா முளைக்கிறது அவங்கவுங்க கையில இருக்குதுங்கிற மாதிரி சாமிஜி அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம அள்ளி தூவுவோம், எந்த செடிக்கு வாய்ப்பு இருக்குதோ அது மேல, எந்த விதைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதோ அது மேல வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவு இவங்க வரட்டும் இவங்களுக்கெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற பொது நோக்கம். நான் நிறைய பேர்த்திட்ட பாத்துட்டேங்கம்மா. நம்ம சுயமா என்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கட்டும், என்னுடைய உறவுகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு ஒரு காரியத்தை செஞ்சா அது நடக்காது. இந்த ஊரே நல்லா இருக்கணும், இந்த 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 வீதியே நல்லா இருக்கணும், இந்த மக்களுக்காக இது போய் சேரணும் அப்படின்னு ஒரு பொது நோக்கத்தோட ஒரு எண்ணத்தை போட்டோம்னா அடுத்த செகண்ட்ல அது நடக்குதுங்கம்மா. அது ஒரு வியப்பாகவே இருக்குது எனக்கு. நம்ம குடும்பத்தை வளர்த்தத மற்றவங்களை சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம குடும்பத்துல நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துட்டே இருக்குது. அது அப்படி நம்ம அது எடுத்து சொன்னோம்னா ஐயோ எல்லாருக்கும் இது வேணுமேன்னு ஆசைப்படுறோம். அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ பிரச்சனைனாலும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமா ஆமா, அதுதான். அப்படியே வாழ்த்துவோம். அம்மா சொன்ன மாதிரி இப்படியே வாழ்த்திட்டே எல்லாரும் வருவாங்க. அம்மா கோயில் குளம் இதெல்லாமே அறிவித்திருக்கெல்லாம் மாறணும் அப்படின்னு தான் போற இடம்லாம் பார்த்து வாழ்த்திக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம். அதுதான் செய்ய முடியுது. பயிற்சி எடுத்தவங்க பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும். நேரம் இல்லம்மா, எடுத்துக்கிட்டேன் நேரம் இல்லைன்னு மறுபடியும் வர்றாங்க, எடுத்துக்கிறாங்க, அப்புறம் செய்யறதில்ல. ஏன் அப்புறம் தான் இதுல நொண்டி சாக்குன்னு தெரியுது. நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நொண்டி சாக்கு அப்படிங்கிறது அப்புறம் தான் உணர்றாங்க. செஞ்சு அனுபவிக்கிறவங்க சொல்றாங்க, ஆமாம்மா தெரியாம இவ்வளவு நாள் விட்டுட்டோம் அப்படின்னு அப்புறமே தான் அனுபவிக்கிறாங்க சொல்றாங்க. அது மாதிரி என்ன பண்ண முடியும்? மகரிஷி கண்ட கனவை நினைவாக்கணும்னு நம்ம எல்லாம் அம்மா மாதிரி ஸ்பீச்சை கேட்கணும். நம்மளாம் தெரிஞ்சா கூட இந்த அளவுக்கு எடுத்து சொல்றதுக்கு நமக்குலாம் முடியறதில்ல. அவங்களாம் அவ்வளவு அழகா எடுத்து சொல்றாங்க. இது எல்லாரும் பயிற்சி நம்ம பேராசிரியங்களே கேட்கணும். பேராசிரியங்களே நிறைய பேர் நம்ம பண்றதில்ல, கேட்கறது இல்லை, அப்படிதான் போயிட்டு இருக்குது. அதில் அழகா கிளாஸ் எடுக்கிறாங்க, பண்றாங்க, பயிற்சி பண்ணாமே இருக்கிறாங்க, நிறைய பேர் பாக்குறோம். அப்புறம் என்ன பண்றது? 18 மனவளக்கலை மன்றத்துக்குள்ள ஒரு தீய எண்ணங்களே வரக்கூடாதுங்க. அந்த மாதிரி அன்பர்கள் திருந்தணும். இப்போ நிறைய பக்கம் பாக்குறேங்க, மன்றங்களுக்குள்ள போட்டி, பொறாமை, கோபம் இதுதான் அதிகமா வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் தாண்டினா அப்ப அவங்க என்ன பயிற்சி செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சா நல்ல வேளை சாமிஜி இந்த இடத்துல இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் தோன்றுச்சு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் இந்த மனுஷங்க பயிற்சி எடுத்துமே ஏன் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் தோணுதுங்கம்மா.
அதையெல்லாம் வாழ்த்திக்கிட்டே இருக்கிறோங்க. சாமிஜி எப்படியா உள்ள வந்து எல்லா மக்களையும் நல்லதா கொண்டு வரணும். மனவளக்கலை அன்பர்கள்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானவர்களா இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு தான் ஒரு வேண்டுதல் நடந்துட்டே இருக்குங்கம்மா. ஆமா, நம்ம உணர்வு நடத்துறவங்க மட்டும்தாம்மா அப்படியே பிடிச்சுக்கிட்டோம் நம்ம. அது மாதிரி நம்ம இந்த 18,000 பேரும் இந்த அவங்கவுங்க குடும்பத்தை திருத்தினாலே போதுமா, எல்லாம் கொண்டு வந்துட முடியும். 18,000 ஹாஸ்பிட்டல் சரியா பண்ணாலே போதும். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா உங்ககிட்ட பேசினதுக்கு. வாழ்க வளமுடன். ரோசம்மா, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கலாவதி அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. உங்களோட ஸ்பீச் ரொம்ப நேச்சுரலா நல்லா இருந்ததுங்கம்மா. அம்மா நான் பேசுறது கேக்குதுல்லம்மா? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா. மனவளக்கலையில ஆசைகளை சீரமைக்க எல்லா விஷயம் பத்தி கரெக்டா சொன்னது ஒரு ரீகால் மாதிரி இருந்ததுங்கம்மா. இப்ப எனக்கு ஒரு சின்ன கேள்விங்கம்மா. நமக்கு தெரிஞ்சவங்க நாம அவங்களுக்கு நல்லதே தான் சொல்றோம், நல்லதே தான் செய்யறோம். ஆனாலும் அவங்க செய்யறதெல்லாம் வேண்டாதாவே இருக்கு. அவங்கள வாழ்த்தவும் செய்யறோம், அப்பவும் திருந்தாம இருந்து மத்தவங்களையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. அந்த நேரத்துல நம்ம கண்டிப்பா கோவப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையே வருதுங்கம்மா. அது என்ன எப்படி பண்றதுன்னே தெரியல. அதாவது தூக்கி பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம நல்லது சொன்னாலும் நம்ம என்னமோ சொல்லி இளிச்சுவாய் தலையில மிளகாயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிஹேவியரா இருக்கேம்மா. அப்படியே இருந்து நம்ம வாழ்த்துறோம், வாழ்த்தியும் கூட அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் அந்த சினம் அப்படிங்கிறது தானாவே வருது இல்லைங்கம்மா. ஆனா நம்ம மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க, சினம் அந்த நேரத்திலயே அவங்கள வாழ்த்துதான் செய்யணும்னா, இன்றைய காலகட்டத்துல நம்ம தேவையான இடத்துல ஒரு சினத்தை வெளிப்படுத்தாம இருந்தா நம்மளுக்கு அது தீயதான் தீமையா முடியக்கூடிய சூழ்நிலை உருவாகுது இல்லைங்களாம்மா. அதுக்கு நம்ம என்ன பண்றது, அதை எப்படி டீல் பண்றதுங்கம்மா? ஆமா, தீ தொட்டா சுடும் அப்படிங்கறது தெரியலைங்களா எல்லாத்துக்கும்? கண்டிப்பா தெரியும். தெரியும். அந்த தொட்டா சுடுங்கிறது யாரோ ஒருத்தர் போய் தொட்டதுக்கு அப்புறம் தானே அந்த சூட்டை வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. அது வரல மக்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நீங்க போய் ஒருத்தரை திருதுனா அவங்களா பட்டு எந்திரிச்சாதான், ஆனா ஆமா இப்படி பண்ணல இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவங்களா தெரிஞ்சாதான், எப்படி தீய தொட்டதுக்கு அப்புறம் அது சுடுது, கைக்கு அது வேதனையை கொடுக்குதுங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் தீ பக்கத்துல நம்ம போக மாட்டோம். அதே மாதிரிதாங்கம்மா, அவங்கவுங்களா உணர்ந்தாங்கன்னா தான் அவங்க நம்ம பண்றது தப்புன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். நம்ம போய் ஒருத்தரை மாத்தணும், நம்ம போய் ஒருத்தரை சரிப்படுத்தணும், நம்ம போய் அவங்கள துன்பம் இல்லாத நிலைக்கு மேல கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உங்க கைய பாத்துக்குங்க. உங்க கை இருக்குது இல்லைங்களா, இந்த கையில சுண்டு விரல் இருக்குது. இந்த சுண்டு விரல் எப்படி இருக்குதுங்க, இந்த விரலை விட கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்குது. இந்த சுண்டு விரல கொஞ்சமா இழுத்து இதோட மேல தூக்கி வச்சிடலாமா? நம்ம சுண்டு விரல வைக்க முடியுமா? முடியாது. நம்ம சுண்டு விரல் தானே, நம்ம விரல் தானே சின்னதா தானே இருக்குது. நம்ம சொன்னா கேட்காதுங்களா? நம்ம 60-70 கிலோ இருக்கிறோம். இது என்ன சும்மா ஒரு 1/2 கிராம் இருக்குது, இதை இழுத்து மேல கொண்டு வர முடியாதுங்களா? முடியாது. இது இயற்கை இல்லையா? அதே தாங்கம்மா, நம்ம போய் நம்ம கை விரலையே நம்ம இழுத்து நேரா கொண்டு வர முடியாது. அதுக்கு தக்கவாறுதான் அதனுடைய தன்மை இருக்கும். அதே மாதிரிதான் எந்த ஒரு உயிரினங்களையும் நம்ம போய் அதாவது அறிவு, ஆட்சித்திறம் எல்லாமே சரியான முறையில பக்குவப்படுத்திதான் இறைவன் கொடுத்திருக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம், தடம் காட்டலாம். அப்ப இந்த வழியில போனா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னா அதுக்கான பாதைகளாக நம்ம இருக்க முடியுமே தவிர, நம்ம தான் ஒரு அதிகாரத்தோட நம்ம இதான் பண்ணணும், கோவப்படுத்தி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு திருத்தக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இல்லைங்க, மேல இருக்கக்கூடிய இறைவன் கிட்ட இருக்குது. ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் அதை பாத்துக்குவார். நம்மளால முடிஞ்ச அளவு மகாத்மா சொன்ன மாதிரி ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தையும் திருப்பி காட்டிட்டு, அப்படியா சரிப்பா இரு பாத்துக்கோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை மட்டும் போடுங்களேன், கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். நம்ம நல்லா தவம் பண்ணிட்டு அந்த உருவத்தை நினைச்சு கண்டிப்பா இவங்க மாறணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றி. என்னென்ன ஒரு மனசு என்னங்கம்மா, உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் தான். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மியூட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். கலாவதி அம்மா அவர்களை தொடர்ந்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அந்த கடவுள் பத்தி சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது அந்த கதை. ஏதாவது சினம் தவிர்த்தல், ஆசை, கோபம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னுட்டு. அந்த கடவுள் வந்து நேர்ல வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க, அது ரொம்ப சரிங்க. நல்லா இருந்துச்சுமா. ஆனா வந்து நம்ம எவ்வளவுதான் கோபம் அடக்கினாலும் நம்மள சுத்தி இருக்கவங்களாம் நம்மள கோபத்தை வர வச்சிடணும். இப்ப என் பொண்ணே பேரன் பேத்திங்களை அடிக்கும் போது நமக்கு கோபம் வருது, அது பாக்கிறதுக்கு நமக்கு சகிக்க முடியல. நம்ம ஏதாச்சும் கேட்டா அவங்க ஏதாவது நம்மள சொல்லிடுறாங்க, அது மனசு ரொம்ப வருத்தப்படுது. அது தப்பா கரெக்டாமா? அவங்க கண்டிக்கும் போது நம்ம போறது தப்பா கரெக்டா? நம்ம போகக்கூடாதுங்கம்மா. அது அவங்களுக்கு வந்து அன்பாதான் சொல்லி திருத்தணும். குழந்தைங்க கிட்ட நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னா அந்த தப்பு உணர வைக்கணும். அந்த குழந்தைங்க தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கண்ணு இது மாதிரி அதை வந்து அடிச்சுதான் திருத்தணும், திட்டிதான் திருத்தணுங்கிறது கிடையாதுங்க. அது அன்பா சொன்னீங்கன்னாவே அந்த குழந்தைங்க ஏத்துக்குவாங்க. அது அந்த அது குழந்தைங்க நமக்கு தெரியுதுமா. ஆனா அவங்க அம்மா வந்து போட்டு போட்டு அடிச்சிடுறா. நம்ம போய் கேட்டோம்னா உனக்கு என்ன, நீ அந்த காலத்துல வளர்த்தா நாங்க இப்ப வளர்க்குறோம். அது மாதிரி இருக்கும்போது நமக்கு கண்ணிலே தண்ணி வருது. அது பசங்களை போட்டு போட்டு அடிக்குது. அது நம்ம போய் கேக்குறது தப்பா கரெக்டாமா? நீ பண்ணாத, நீ செய்யாத அப்படின்ட்டு. ஆமா, கேளுங்க. கேட்டு உங்க உங்க குழந்தைகள் நீங்க இந்த மாதிரி அடிச்சு திருத்தாதான் அன்பா சொல்லுன்னு நீங்க ஒரு அவங்களுக்கு ஒரு விளக்க வழியை கொடுங்க. நீங்க ஒரு அறிவுபூர்வமா நீங்க சொல்லுங்க. உங்க உங்க பொண்ணுகிட்டயே நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி அன்பா பேசுங்க. அந்த குழந்தைக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உள்ள பதிவாகும். நீ இன்னைக்கு எதை செய்யறியோ அதேதான் நாளைக்கு அந்த குழந்தையும் செய்ய போகுது. நம்முடைய ஜெராக்ஸ் தான் அந்த குழந்தை. நீங்க என்ன இன்னைக்கு பதிவு பண்றீங்களோ அது புள்ளி வடிவத்தில் உள்ள பதிவாயிருக்கும். இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு இதே செயல அந்த குழந்தைங்க செய்ய போகுது. தயவு செஞ்சு திட்டாதீங்க, அன்பா பேசுங்க, அறிவுபூர்வமான குழந்தைகளை வளர்த்துங்க அப்படின்னு சொல்லுங்கம்மா. தப்பு இல்லை. சரிங்கம்மா. ஆனா இருந்தாலும் நமக்கு கோபமா வருது. நான் அடக்கிட்டு கொம்புன்னு அமைதியா இருக்க வேண்டியதா இருக்குது. நல்லா சாந்தி தவம் பண்ணுங்க, கோபம் எல்லாம் போயிடும். புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றா. என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி நானும் அதே மாதிரி பொதுப்படையா வாழ்த்து. விவசாயிகள் தண்ணி இல்லாம இருந்தாங்க, அந்த கிராமம் ஃபுல்லா நல்லா தண்ணி வரட்டும்னு அது நல்லா இறையன் இருந்ததுனால நல்லா மழை பெஞ்சதுமா. அது மகிழ்ச்சி தான். எல்லா விவசாயம் பண்ணாங்க. பொது விஷயத்துக்கு பண்ணக்குள்ள அதை நிறைவேறுதுமா, தனக்காக எனக்குள்ள நிறைவேறல. அதுவும் நானும் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துக்காக பண்ணதுன்னா சில டைம் 98% வரும், 2% அது முடியாது. அதை வந்து என்ன சொன்னாரு, அந்த திருச்சியில இருந்து ஒரு ஐயா பேசுவாங்க, அதை விட்டுறாதீங்க, திரும்பி அகத்தாய் பண்ணி செய்யணும். ஆனா செஞ்சு நம்ம அதை ஃபைட் பண்ணி நம்ம தவத்துல பண்ணி மன வலிமை பண்ணி பண்ணக்குள்ள அதை முயற்சி வந்து நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு நிறைவேறத்துக்கு முடியுதுமா. அது ஆனா நீங்க சொன்னது 100% உண்மைதான். நம்ம குடும்பத்துக்கு ஆனா பொதுப்படியா சொன்னா சீக்கிரம் நிறைவேறட்டுமா. அதே மாதிரி நான் நீட் எக்ஸாமுக்கும் அது மாதிரி பண்ணேன், அதே மாதிரி கிடைச்சது. இந்த விவசாயிகள்லாம் தண்ணிக்காக கஷ்டப்பட்டாங்க, அதுவும் பொதுப்படியும் நல்ல மழை பெஞ்சு அந்த விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எனக்கு ரொம்ப இதான் நீங்க சொன்ன நம்ம பண்ணக்குள்ள நாமளும் அதை அகத்தாய்வு செஞ்சு உறுதியா இருங்க, விட்டுறாதீங்கன்னு சொன்னாருங்க அந்த திருச்சி ஐயா. அதே மாதிரி பண்ண அதுவும் சக்சஸ் ஆயிடுமா. நீங்களும் அதை விடாதீங்க, அகத்தாய்வு பண்ணி பண்ணுங்க, வீட்டில் உள்ளதும் நிறைவேறுமா. மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி நீங்க நிறைய நுணுக்கங்களை சொன்னீங்க. இந்த மனிதன் வந்து மனம் வந்து எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கடைசியில கதையும் நல்லபடியா சொன்னீங்க. ஆனாமா இந்த குடும்ப சூழ்நிலையில நாம எவ்வளவு தூரம் நம்ம இந்த மனவளக்கலையில இருந்தாலும் இந்த கணவன் மனைவியுடைய உறவுன்றது அது சில டைம்ல எழுச்சி பெற்றுடுமா. நம்ம அகத்தாய் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடாதுன்னுக்குள்ள நம்மளுடைய அந்த அளவுக்கு சில டைம்ல நம்மளுக்குள்ள 2 பேருக்குள்ள அந்த எழுச்சி பெற்றுடுமா. அதை நம்ம இன்னும் அவங்கள நம்ம பண்ணி நம்ம எப்படி சரிப்படுத்தோம். ஐயா நேர்லயே பாத்தீங்கல்லங்க ஐயா, அப்பதான் நான் தான் சொல்றேன், எங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்காரர் உள்ள வந்தாரு, சிரிச்சுட்டு தான் போக முடியும், என்ன பண்றதுங்க. கிருபாநிதி அம்மா சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்காரையும் நாங்க பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி ஈஸியா எடுத்துக்க வேண்டியதாங்க ஐயா. அதுதான் நல்லதுங்க. மனவளக்கலை அன்பர்கள் அப்படிதான் நடந்துக்கணுங்க.
அப்படிதாம்மா நீங்க சொன்னது உண்மைன்னா. அதே மாதிரி பையனுக்கு எடுத்து போய் ஒரு அகத்தாய் கிளாஸ் பண்ணுங்களா, இது மாதிரி போட்டி பொறாமைகள் இருக்கு, அதெல்லாம் மறையணும். அவங்க இன்னும் பண்பட்டலாமா. டெய்லி தவம் உடற்பயிற்சிக்காக ரெகுலரா செஞ்சாங்கன்னா பண்பட்டுன்னா அந்த அன்பும் கருணையும் உள்ளத்துல தேடுதுன்னா அவங்களாம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா நடத்துவாங்கம்மா. அவ்வளவு தூரம் அந்த மகரிஷி கொடுத்துருக்காருமா. நீங்க சொன்னது 100% உண்மை. ஆனா பயிற்சி செய்யாதனாலதாம்மா அவங்களுக்கு அந்த தன்முனைப்பு ஏற்படுது. நான் டீச்சரை என்னே வந்து எதிர்த்து கேட்டாரு அவரு, என்ன படிச்சிருக்க, என்ன இதுல எது வரைக்கும் கிளாஸ் வரைக்கும் எடுத்திருக்க, என்ன பண்ணுங்க. நான் பொறுமையா இருந்தேன். இல்ல என் ஆசிரியர் வரைக்கும் முடிச்சிருக்கிற உடனே தான் அப்புறம்தான் அவர் கொட்டம் அடங்கி பேசாம உட்கார்ந்தாரு. அதே மாரி ஒரு மனவளக்கலை ஆசிரியர்கள் இருக்காங்க. நீங்க சொன்னது 100% உண்மை. அவங்க பயிற்சி செய்யாததாம மெயின் காரணம். பயிற்சி செய்ய செய்ய அந்த மகரிஷி சொல்றது அந்த அன்பு கருணை டெஃபினட்டா கிடைக்குமா. மிக்க மகிழ்ச்சிமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செய்துக்கலாங்களாம்மா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. மிக சிறப்பான சிந்தனை உரை. இன்றைய உங்களுடைய சிந்தனை உரைக்கு நிறைய அன்பர்கள் வந்து சாட் பாக்ஸில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவிட்டிருந்தார்கள் அம்மா. எங்களுடைய வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே